இல்ல இவங்க அப்பாவும் சேர்ந்து கேஸுக்காக கோர்ட்டுக்குலாம் போறதுக்கு இவருக்கு பிடிக்கல. அங்கதான் ஒரு ட்விஸ்ட். நம்ம சென்னையில இருக்க ஜட்ஜி நீதியரசர் என்ன சொல்லிட்டாரு, உங்க மேல கம்ப்ளீட் ப்ரூஃப் இருக்கு, எதுக்காக எலெக்ஷன் நிக்கிறாங்க? இன்வெஸ்ட்மெண்ட், இது பேர் பிசினஸ், லைஃப்ல ஒரு டைம் தான் நடக்கும். அங்கதான் ஹார்ட் லவ். இப்போ உண்மையிலேயே இது இருக்கிறவங்க யாராவது வந்தாங்கன்னா கூட அவங்களால ஜெயிக்க முடியாது. வணக்கம் மக்களே, நான் உங்கள் உதயா. நான் உங்கள் நரேன். இது உங்கள் குரு சிஷ்யா காணொலி. இன்னிலேருந்து ஒரு சபதம் எடுக்க போறேன். சபதம்? ஆமா. என்னன்னா, என் கூட இருந்த நண்பன் என்னை பார்த்து நீங்க பண்றதெல்லாம் அரசியல்லே வேலைக்காவாத அரசியல்னு சொன்னான். அப்படி சொல்ல எனக்கு சமக்கம். டேய், ஒரு நல்லது நடக்கணும்னு நினைக்கிறவங்களை பார்த்துட்டு நீங்க நல்லது நடக்கூடாதுன்ற மாதிரிலாம் பேசுறீங்கன்னு சொல்லிட்டு, சரிடா நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்கடா. இன்னில இருந்து 234 எம்எல்ஏக்கள் தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுத்தாங்களே இந்த நல்ல மக்கள், அந்த மக்கள் தேர்ந்தெடுத்த ஒரு எம்எல்ஏ பத்தி டீகோட் பண்ண போறோம். அதுல நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் என் நண்பனுக்கு நான் ஹெல்ப் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் டிவிக்கு சார்ந்தவங்கள ஃபர்ஸ்ட் நம்ம ஓபன் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. அப்போ சரி, வெள்ளை அறிக்கை விட்டாருல்ல, அதாவது அவர் மேல பெரிய பெரிய கிரைம் கேஸ் அப்படியே பட்டவரை எடுக்கலாம். அப்பதான் பார்த்து புதுச்சேரியில நீதிமன்றத்தில் வந்துட்டு அவர் மேல ஒரு கண்டனம் நேத்து ஆஜராகலன்ட்டு அவரை கூப்பிட்டுருக்காங்க. ஓகே. ஆனா ஐயா வந்து ரொம்ப பிஸியா இருந்தாராம். என்ன பிஸி சொல்லு? என்ன பிஸியா இருந்தாரு? நிதித்துறையை வந்துட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காராம். அவங்க பட்ஜெட் தாக்கல் செய்ய போறாங்களாம். அதுக்காக ரொம்ப பிஸியா இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ்லியா அவங்க வந்துட்டு தள்ளி வைக்க சொல்லி கேட்டுருந்துருக்காங்க. அப்போ நீதிமன்றம் 2 வாரம் இவங்களுக்கு டைம் கொடுத்துருந்தது. ஆனா இவர் வரல. 2 வாரம் கழிச்சு வரல. அப்போ இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்னதான் கதை? அப்போ வழக்கறிஞர் கேட்டிருக்காரு. இவர் மட்டும் இல்ல, இதுல இவங்க அப்பாவும் சேர்ந்து. இந்த கேஸ் ரீசன் என்னன்னா, 2022 சொத்து தகராறு விஷயமா அப்பாவும் புள்ளையும் போயிட்டு ஸ்ட்ரெயிட்டா தம்பி வீட்டுல, யாரு அண்ணன் தம்பிய தம்பி வீட்டுல போயிட்டு அடிதடி. அந்த அடிதடியில தான் கட்டையெல்லாம் எடுத்துட்டு அந்த வீடியோ, அந்த தம்பியோட பொண்டாட்டி அவங்க தான் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க லாஸ்பெட் போலீஸ் ஸ்டேஷன்ல, புதுச்சேரியில. சோ அது ஃபுல் ஆதாரத்தோடு இருக்கா. நம்மால் என்ன பண்ணிருக்காரு, இது வந்து இந்த கேஸை உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புதுச்சேரிக்கு போயிட்டு வரதுக்கு இவருக்கு வந்துட்டு முடியல. புதுச்சேரி எதுக்கு போவாங்க? அடிக்கிறதுக்கு மட்டும் போவாங்க. எது அடிக்கிறதுக்கு? இவர் எது வேணாலும் அடிப்பாரு. ஆனா கேஸுக்காக கோர்ட்டுக்குலாம் போறதுக்கு இவருக்கு பிடிக்கல. அப்போ தமிழ்நாட்டில் இருக்க சென்னை உயர்நீதிமன்றத்தை நோக்கி இவரு ஒரு மனு கொடுத்துருக்காரு. அதை வந்து கேன்சல் பண்ணுங்க, எனக்கு இங்க எடுத்துட்டு வாங்க, அதனால அங்கே போயிட்டு வர முடியல. அப்போ அந்த உயர்நீதிமன்றம் வந்துட்டு அவங்க விசாரணை செஞ்சு சரி இந்த கேஸை இங்கே மாற்றலாமா வேணாமான்றது ஒரு அறிக்கை கொடுப்பாங்க. ஏன்னா இவர் இங்கே இருக்காருல்ல, ஹோம் டவுன். அவங்க தப்பு பண்ணவங்க கூட இந்த மாதிரி கேட்டால் கிரிமினல் கேஸை கூட இந்த மாதிரி மாற்றுவாங்க. அதுதானே. இல்லை, அடுத்து என்ன நடந்ததுன்னு நீங்கள் எதிர்பார்க்கலையா? அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. என்னாச்சு, நம்ம சென்னையில் இருக்க ஜட்ஜி நீதியரசர் என்ன சொல்லிட்டாரு, ஐயா நானும் எவ்வளவோ பண்ணேன், சரி இதை முடிக்கலான்ட்டு, ஆனால் ஃபுல் ஆதாரமும் இருக்குது இதில், நான் எப்படி இதை மாற்ற முடியும்? என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ ப்ரூஃப் அவர் சொன்ன உயர் நீதிமன்றமே இப்படி சொல்லிட்டாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் மேலே கம்ப்ளீட் ப்ரூஃப் இருக்கு, நான் எப்படி அதை பண்ண முடியும் அப்படின்றாங்க. அப்போ புரிஞ்சுக்கிங்க, இவர் பண்ண தப்புக்கு ப்ரூஃப் இருக்கு. அப்புறம் டைம் வாங்குறாரு இவரு. என்ன இவர் செலக்ட் பண்ண அட்வொகேட் வந்துட்டு ரொம்ப டம்மி பீஸா வருது, டம்மி பாபாவா இருந்திருப்பார் போது. இங்கெல்லாம் நிறைய பேர் நான் கேட்டது, டம்மி பாபாவா இருந்தால் டைம் வாங்க முடியாது, தப்பு பண்ணிட்டு டைம் வாங்கலையாங்க, அது தள்ளுபடியில பண்ணிட்டாங்க. இவர் வந்துட்டு கேஸை வந்துட்டு சென்னைக்கு மாத்த சொல்லி கேட்டிருக்காரு. நான் கேட்டது என்னன்னா, பாண்டிச்சேரியில கேஸுக்கு டைம் வாங்கினாங்கன்றாங்களா ஆஜராவதுக்கு, அது தள்ளி. தப்பு பண்ணிட்டு எப்படி டைம் வாங்குவாங்க? அதான், தப்பு பண்ணவங்களுக்கு பின்னாடி பதவி இருந்ததுன்னா டைம் கொடுப்பாங்க. எதுக்காக எலெக்ஷன் நிற்கிறாங்க? இவர் எதுக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்துட்டு பல கோடி இன்வெஸ்ட் பண்ணாரு. பண்ணியிருக்காரா? தெரியாது அதெல்லாம். இன்வெஸ்ட்மெண்ட், இது பேர் பிஸ்னஸ், லைஃப்ல ஒரு டைம் தான் நடக்கும். அதெல்லாம் நடக்கிற டைம் அந்த சான்ஸை யூட்டிலைஸ் பண்ணி. சரி, இப்போ டவுட்டு, இப்போ உங்க மேல கேஸ் கொடுத்தாருன்னு சொல்றீங்க, ப்ரூஃப் இருக்குன்றீங்க. அப்போ இன்னமும் இந்த கேஸை விசாரிக்காம கண்டனம் மட்டும் கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? கண்டனம் எங்க கொடுத்தாங்க? புதுச்சேரியில இருந்து கண்டனம் வெளியிட்டாங்க அப்படின்றீங்க. அவங்க அட்வொகேட் வந்து நிக்கிறேன், என்ன சொல்றது புரியுதா? வரலன்றதுக்கு கண்டனம். அப்போ கண்டனம் மட்டும், இப்போ கண்டனம் கொடுத்தாங்க, நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க? ஒன்றும் பண்ண முடியாது. அந்த பதவி இருக்கிற வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. இப்போ இவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும், கவர்னர்கிட்ட போகணும், கவர்னர் வந்துட்டு அதை விசாரிக்கணும், அதுக்கப்புறம் குடியரசு, இப்படியே இழுத்துட்டு போகுது. இதுக்காக தான் பதவி வேணும். இப்போ நான் பெரிய மொல்ல மாதிரின்னு வச்சுக்கேன், நான் தப்பிக்கணும்னு வச்சுக்கேன், எனக்கு பதவி வேணும். ஆனால் அவர் சொல்ல, நான் பொதுவாக சொல்கிறேன், நான் கொலைகாரன், நான் மொல்ல மாதிரி, நான் முடிச்சவுக்கி, நான் திருடன், எனக்கு வந்து நான் தப்பிக்கணும்னா எனக்கு பதவி வேணும். இங்கே எந்த ஒருத்தன் வந்துட்டு சின்ன திருட்டில், சின்ன அவதூறில் மாட்டினா கூட அவன் வந்து எம்எல்ஏ எம்பி எலெக்ஷனில் நிற்கக்கூடாதுன்ற ஒரு சட்டம் இருந்ததுன்னா நாடு முன்னேறி இருக்கும். இங்கே
ஜட்ஜ்மெண்ட்டில் கொடுக்கல. ஆனால் அந்த கேஸை இங்கே மாற்றணும்னு சொல்ல அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு எதிர்த்து வலுவான ஆதாரங்கள் இருக்கனால என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்றாரு. அப்போ இந்த மக்கள் வந்து இவரை மாதிரி ஆட்களை செலக்ட் பண்ணுறாங்கன்னா அந்த மக்களுக்கு என்ன தேவைன்னா அங்கே தான் ஹார்ட்டின் லவ், இளைய தளபதி லவ், இதுதான் தேவை. வேற என்ன தேவை? வேற என்ன தேவை? மாற்றம் தான் தேவை. அதான் லவ். என் புருஷனை விட என் தளபதி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எல்லாரும் சொன்னாங்க. நீங்க ஒருத்தர் 2 பேரை சொல்றதை வச்சுட்டு பேச முடியாது. உங்க மனசுல தோணும், வெளியில சொன்னா கன்றாவே இருக்கும்னு சொல்ல மாட்டீங்க. நாங்க எல்லாருமே லவ் பண்ணவங்க உட்காந்துங்க. நீங்க சில பேர் ஓட்டு போட்டது, சில பேர் இல்ல மேக்சிமம் பேர் ஓட்டு போட்டது சில பேர் தான் அவர் மேல இருக்க லவ்னால மட்டும் கிடையாது. லவ்னே சொல்ல முடியாது. எல்லாரையும் சொன்னா டிஎம்கே மேலயும் ஏடிஎம்கே மேல இருக்க கோபத்தினால. ரைட் நான் எல்லாரும் சொன்னா சில பேர் அப்படி இருக்காங்க. அது என்ன பண்ண முடியும்? வாசிம் அக்ரம் இருக்காருல்ல, பாகிஸ்தான் பவுலர், அவரு இந்தியாவை ரொம்ப பிடிக்குமா. ஓகே. அவருக்கு ஒய்ஃபுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா கூட சென்னையில் எடுத்து வந்துட்டு தான் போலோல வச்சு தான் அவருக்கு ஆப்ரேஷன்லாம் பண்ணாங்க. ஒய்ஃபுக்கு சென்னையில். சரி, அவருக்கு வந்து இந்தியானா ரொம்ப பிடிக்கும். ஐபிஎல் எல்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற பாகிஸ்தான் ஆளுங்களை விட வாசிம் அக்ரம் நிறைய இங்கே பார்த்துருப்பீங்க. அப்படியா? ஆமாம், அவருக்கு ஒரு இந்தியா மேலே ஒரு அக்கறைன்னு வச்சுங்களேன். இப்போ அவர் வந்துட்டு இந்தியா வந்து ரொம்ப கஷ்டப்படுது, நான் வந்து எம்எல்ஏ எம்பியாக நிற்கிறேன், நான் வந்து சிஎம் பிஎம் இந்த மாதிரி போஸ்டிங்கில் நிற்கிறேன், அதாவது சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க. சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். அவருக்கு இந்தியா பிடிச்சி போய் அவர் சிட்டிசன்ஷிப் வாங்கி இங்கே வந்துட்டார், செய்கிறேன்றாரு. இப்போ நீங்கள் என்ன சொல்வீங்க? அவர் நிற்கிறேன்றாரு, உங்களுக்கு என்ன தோணும்? எதுக்காக அவரை வேணாம்னு சொல்வீங்க? அதை சொல்லுங்கள். பாகிஸ்தான் சேர்ந்தவங்க இல்லை, அவர் இந்தியன் சிட்டிசன் கொடுத்துட்டாங்க, அவர் இந்தியன் சிட்டிசன் கிடைச்சிச்சு. பாகிஸ்தான் வந்தவர் தானே. இப்போ நீங்கள் வந்துட்டு எதுக்கு இங்கே நேஷனாலிட்டி பார்க்குறீங்க? அவர் நல்லவரா இல்லையா தானே பார்க்கணும். ஏன் இப்போ நேஷனாலிட்டி பார்த்தீங்க? எல்லாரும் அப்படிதான் பார்ப்பாங்க. அவர் நல்லா லவ் பண்ணுறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க, அவர் பிடிச்சவங்க கிரிக்கெட்டில் இம்ப்ரெஸ் ஆனவங்க எத்தனை பேர் இருப்பாங்க, அவர் நேர்மைன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் ஓகே இல்லை? ஏன் தமிழ்நாட்டில் ஆளுங்க இருக்காங்களே, ஆல்ரெடி இந்தியாவில் இருக்காங்கல்ல, அதை விட்டு எதுக்கு போயிட்டு அங்கே போய் செலக்ட் பண்ணணும் அவரை? இப்போ உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி கேள்வி கேட்க சொல்ல இப்போ வாசிம் அக்ரம்க்கு ஃபேவரிசம் பண்ணுறவங்க எல்லாருக்கும் உங்கள் மேலே கோவம் வரும்ல? எத்தனை பேர் பண்ணுறாங்க எனக்கு புரியலையே. தமிழ்நாட்டில் அப்படிதாங்க. இப்போது உண்மையிலேயே இது இருக்கிறவங்க யாராவது வந்தாங்கன்னா கூட அவங்களால ஜெயிக்க முடியாது. ரீசன் என்னன்னா இந்த லவ் கண்மூடித்தனமா. அதாவது இளைய தளபதியை பார்த்தோன்னே திருட நிற்க வச்சாலும் அவனுக்கு ஓட்டு போடுறாங்க, கொலைகார மாதிரி ஆக்ஷன் அவங்க மேலே கேஸ் இருந்தாலும் அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க, அதாவது ரவுடிசம் பண்ணுறவங்க நிற்க வச்சாலும் அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க. இதை கேட்டால் இவங்க கோவப்படுறாங்க. இது ஆக்சுவலாக ப்ரூவ் ஆன வீடியோ வச்சு நான் என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. இவரு மரியன் வெல்சன் நல்ல வில்சன்னா அதாவது நல்ல வெல்சன். உங்க அப்பாவுக்கு நல்ல சன். தமிழக வெற்றி கழகத்துக்கு ஃபைனான்ஸ் மினிஸ்டர். இப்போ தமிழ்நாட்டில் நீங்க ஜெயிச்சிட்டீங்கப்பா, நீங்க கடனை அடைக்க வந்தீங்களா இல்ல கடனை வாங்க வந்தீங்களா? அடைக்க தான் வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆனா 1.79 lakh crore ரூபா, அதாவது 1,79,000 கோடி. இப்போ அவ்வளோ காசு வாங்கி என்ன பண்ணிருப்பாங்க தெரியுமா? இதுக்கு முன்னாடி ஒரு 53,000 54,000 தான் வட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ 60,000 போயிடுச்சு அந்த வட்டிக்கு. 60,000 கோடி போயிடுச்சா? ஓகே, சரியா? இப்போ அந்த காசு அங்கே போயிடுச்சா? மீதி இருக்கிற காசில் இவங்க பிஸ்னஸ் ஏதாவது பண்ணுறதுக்கு இவங்க என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? எக்ஸாம்பிள், இயற்கை வளத்தை காக்கிறதுக்காக ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணாங்களா? ஏதாவது அறிக்கை வந்துச்சா? தாக்கல் ஏதாவது பண்ணாங்களா? நான் அது பார்க்கல. எதுவும் அதுக்கு முன்னாடி ஒன்று பண்ணாங்க, மோதிரம். அது 755 கோடி தானே போட்டிருக்காங்க. ஓ பார்த்தியா, அது வெறும் 755 கோடி தானே. ஐயோ இப்படியா போட்டோங்களா? வேற லெவல்ல யோசிக்கிறீங்க. அது வெறும் 75 கோடி. ஒரு 755 கோடிய அது வெறும் 755 கோடியில எப்படிப்பட்ட மைண்ட் இல்லை உங்களுக்குலாம்? உண்மையில சொல்றேங்க, ஒரு 755 கோடின்றது வந்துட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு 1 crore ஒரு ஃபார்ம் இண்டஸ்ட்ரியை நீங்க ஓபன் பண்ணி இருந்திருக்கலாமே. 755 கோடி நீங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு ஃபார்மை ஓபன் பண்ணியிருந்தா எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சிருக்கும்? நீங்க மோந்திரம் வாங்கி கொடுத்தீங்களே, அவங்க எத்தனை பேருக்கு குடிக்காரங்க இருப்பாங்க, எத்தனை ஃபேமிலி. ஏங்க நான் என்ன சொல்றேன், நிறைய பேர் பாருங்க, மோந்திரம்லாம் எங்களுக்கு வேணாங்க, ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸை சேஞ்ச் பண்ணுங்கன்னு கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இல்லை, கரெக்டு தான். அந்த 755 கோடி அது ஒடுக்கிறதுக்கு பதிலாக ஒரு 755 ஹாஸ்பிட்டல் எடுத்து அதில் ஒரு கோடி செலவு பண்ணியிருந்தா ஹாஸ்பிட்டலோட தரமே வேறு மாதிரி இருந்திருக்கும். நல்லா சொல்லுங்கள், இன்னொரு தடவை. சொரணை சூடு இதெல்லாம் இருக்கிறவங்க கேட்கட்டும், சொல்லுங்கள். ஒரு 755 மெயின் சிட்டி அதான் நிறைய மக்கள் இருக்க இடத்த செலக்ட் பண்ணி அதில் இருக்க ஹாஸ்பிட்டல்ஸை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இம்ப்ரூவ் பண்ணி 1 கோடி ரூபா செலவு பண்ணியிருந்தா தரம் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன்ல பண்ணக்கூடாது, ஃபெசிலிட்டி மெயின்டெனன்ஸ்ல பண்ணணும். மெயின்டெனன்ஸ் வருஷம் 1 கோடி அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணா அதுவே சூப்பரா இருக்கும். நான் வந்து ஒரு மாசம் இருந்து பார்த்துருக்கேங்க. அங்க இருக்க மக்களை வந்துட்டு எவ்வளவு பேர் வராங்க, அந்த கால்குலேஷன், சென்சஸ் இதெல்லாம் எடுத்து நீங்க பண்ணீங்கன்னாக்கா ஓகே.
அதெல்லாம் பண்ண மாதிரி தெரியல. சரி அதெல்லாம் விடுங்க, இவ்வளோ தொலைவு இதெல்லாம் வந்துட்டு சீமானோ இல்லை வேற மாதிரி ஆட்களோ வர சொல்ல நம்ம அவங்கள்ட்ட கேட்டால் உண்டு. இவங்க கிட்ட நம்ம என்ன திரும்ப கேட்கணும்? இப்போ பாருங்க, ஒரு அட்வொகேட்டை வந்துட்டு பிளேஸ் பண்ணுறதுக்கு வந்து 30 லட்சம் 35 லட்சம் வாங்கியிருக்காங்களாம். அது வந்து வெளியில் நியூஸாக வந்தது. இப்போ உயர்நீதிமன்றத்தில் ஃபைலும் பண்ணியிருக்காங்க கேஸ் விசாரிக்க சொல்லி. அதாவது அட்வொகேட்ஸ் வந்துட்டு கவர்மெண்ட் அட்வொகேட்ஸை நியமனம் பண்ணுற விஷயத்தில் ஒவ்வொரு தொகுதியில் இருக்க மாவட்ட செயலாளர் அவங்க இந்த வேலையை லூட்டிங் வேலையை பண்ணியிருக்காங்களாம் அப்படின்னு குற்றச்சாட்டு எழுந்து அதை வந்து உயர்நீதிமன்றம் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கட்சியிலேயே இருக்க ஒரு அட்வொகேட் வந்துட்டு இவ்வளோ தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ப்ரூவ் ஆனதுக்கப்புறம் தானே பேச முடியும். ஆனால் அங்கே ஜட்ஜு சொன்ன வார்த்தையை தான் சொல்கிறேன். உங்கள் மேலே இவ்வளோ வீடியோ ப்ரூஃப் இருக்கு, நான் எப்படி இதை தள்ளுபடி செய்ய முடியும்? எங்கே மாற்ற முடியும்? மாற்றலாம் முடியாது. நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ண விஷயத்த நாங்கள் தள்ளுபடி தான் பண்ண முடியும். இப்படியா சொன்னார் ஜட்ஜு? நான் பேசுகிறேன், அவர் சொல்லது இதுதான் ஆன்சர். சரி ஓகே, அதெல்லாம் ஓகே. மெயினான விஷயத்துக்கு போவோம். இன்னும் மெயினான விஷயத்துக்கு ஆமாம், மெயினான விஷயத்துக்கு போவோம். அதாவது உங்களுக்கு எல்லாருக்குமே நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இவர் மேலே 2 கேஸ் இருக்குது. இவர் பேர் பார்த்தீங்கன்னாக்கா உழைப்பாளி, போராளி, அதெல்லாம் இல்லாமல் இருக்குது, இனிமேல் வந்துடும். அவன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் மரியன் வில்சன். புதுச்சேரியில் இவர் மேலே இருக்க கேஸ் பார்த்தீங்கன்னா அத்துமீறி வீடுக்குள்ளே நுழைஞ்சி தாக்குதலான வழக்கு. எஃப்ஐஆர் கிரைம் நம்பர் 134/2022 நடந்தது. எந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா லாஸ்பெட் போலீஸ் ஸ்டேஷன், புதுச்சேரியில். இது வந்து நீதிமன்றத்தில் இருக்க கேஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா 558/2022. என்ன புகார்னாக்கா குடும்ப சொத்து தொடர்பாக தகராறு. புகார்தாரரின் வீட்டுக்குள் அத்துமீறி நுழைந்து தாக்குதல், மிரட்டல் மற்றும் சேதப்படுத்துதல் குற்றச்சாட்டு. அதெல்லாம் வீடியோவில் பார்த்துருப்பாங்க. இல்லை, நான் நினச்சேன் அது வேற ஏதாச்சும் வெளியே பிரச்சனை இருக்கும் அப்படின்னு நினச்சேன். சொந்த தம்பியே உள்ள போட்டு சட்டையை அடிக்கிறேன். சட்டப்பேரவையில், அதாவது இன்னொன்று நான் கேட்டுக்கிறேன், சொத்து வழக்குக்காக இவர் தான் 1000 கணக்கில் சொத்து வச்சுக்கிட்டு பண்ணுறாரு இந்த சொத்து வழக்குக்கான சண்டை. இது வழக்கு பார்த்தீங்கன்னா விசாரணையில் தான் இருக்குது. அண்மையில் நீதிமன்றம் அவரை நேரில் ஆஜராக சொல்லிகிட்டே இருக்காங்க. இவர் நான் வந்து பிஸி, நான் வந்து அமைச்சர், எனக்கு ஏகப்பட்ட ஒர்க் இருக்குது, அதனால் என்னால் வர முடியாது. என்னோட முதலமைச்சர் முதலமைச்சரையா அவரே அனுப்புறாரு. முதலமைச்சர்லாம் அனுப்ப மாட்டார், அவரோட வழக்கறிஞர் அமைச்சிருக்காரு. எனக்கு என்னன்னா ஒரு கண்டனம் தெரிவிக்கிறாங்கல்ல, இது ஒரு பிளாக் மார்க் ஆகாதா ஒரு மினிஸ்டர் மேல? ஐயோ, இந்த பிளாக் மார்க் இவர் கண்டனம் தெரிவிச்சுதான் வருமா? வீடியோ பார்க்க சொல்ல மக்களுக்கு தெரியாதா? அதை விட பெரிய பிளாக் மார்க்கு ஏங்க டிவிக்கேல இவருக்கு சீட்டே கொடுக்குறாங்க. அதுதான் அவருக்கு குவாலிஃபிகேஷனு இல்லை. ஏன்னா ஜெயலலிதாமாவே சிஎம்மா இருக்கும் போதே அவங்கள கோர்ட்டில் ஆர்ஜர் பண்ணி குற்றம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி போட்டிருக்காங்க, உள்ள வச்சாங்க. இவர் ஜஸ்ட் ஒரு மினிஸ்டர் தானே. இவர் ஒரு மினிஸ்டர். நீங்கள் என்னங்க ஜஸ்ட் 754 crore ஜஸ்ட் ஒரு மினிஸ்டர், நீங்கள் என்ன எல்லாத்தையும் சிஎம்ஏ அப்படி பண்ணும்போது கீழே ஒர்க் பண்ணுற மினிஸ்டர் இவர் எப்படி இப்படி தட்டி கழிச்சிட்டு போக முடியும் ஒரு கோர்ட்டை அப்படின்னு கேட்குறேன். இவருக்கு பின்னாடி இருக்க பதவிங்க. அதாவது ஜெயலலிதா அம்மாவோட வழக்கு வந்து பல வருடங்கள், அதுவே பல வருஷம், பல வருடம். இது ஃபர்ஸ்ட் ஒரு கேஸ் சொல்லிட்டேன், ஜஸ்ட் ஒரு 4 வருஷம் தான் இருக்கு. ஆமாம், ஜஸ்ட் ஒரு 4 வருஷம். இது ஒரு கேஸ் முடிஞ்சா இன்னும் 2வது கேஸ் இருக்கு. கண்டுபிடிங்க என்ன கேஸ்ன்னு. என்ன கேஸா இருக்கும்? திருட்டு கேஸ், ஏதாவது யூடிசிங் கேஸ் தெரியலையே, ஏதாவது ரேப் கேஸ். நீங்க தான் சொல்லணும், நான் என்ன பண்றது? ஒரு கெஸ்ஸிங்க, கேஸ் இல்லாம கெஸ் பண்ண முடியும். அது 1000 கணக்குல கேஸ் இருக்கு. இல்ல ஏதாவது ஃபோர்ஜரி கேஸ், இல்ல சர்டிபிகேட் ஃப்ராட் கேஸ், இதெல்லாம் நிறைய இருக்குல்ல கூட்டத்துல. இந்த மாதிரி கேட்குற ஏதாவது ஒரு கேஸ் இவர் மேல இருக்கா? எல்லாமே இருக்குதா? இல்லைங்க, இவர் மேல பாத்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர்ல உயிர் இழப்பிற்கு தொடர்பான வழக்கு. கொலை வழக்கா? அதாவது எஃப்ஐஆர் கிரைம் நம்பர் 679 2012, அதாவது 2022 அவங்க போட்டு அடித்த கணக்கு. அதுக்கு 10 வருஷத்துக்கு பின்னாடி போயிட்டிங்கன்னா 2012 இவர் ஒரு ஆளை போடுற கேஸில் உள்ளே இருக்கார். அதாவது சுங்குவாச்சத்திர போலீஸ் ஸ்டேஷனில் இருக்குது, சரிங்களா, காவல் நிலையத்தில். வழக்கு எண் PRC 4/2014 ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க போது. சட்டப்பிரிவுகள் IPC 308 attempt to commit culpable homicide. attempt to commit அதான் இது அட்டெண்ட் பண்ண கல்பபிள் ஹோமசைட். IPC 304 கல்பபிள் ஹோமசைட் தெரிஞ்சு பண்றது. அப்புறம் காமன் இன்டென்ஷன் IPC 34 3 பிரிவுல வழக்கு இவர் மேல. டவுட், இப்போ 2012 போட்ட கேஸ் இன்னுமும் நிலுவையில் தான் இருக்கா? அதுதான் நம்ம சொல்றோம். அடிப்படை சட்டமும் அடிப்படை கவர்னன்ஸ் எல்லாத்தையும் மாத்தினா மட்டும்தான் மாறும். இல்லைன்னா நீங்க சொன்ன மாதிரி தான், நீ எல்லாம் என்னதான் குறைச்சாலும்
ஒன்றும் வேலைக்கு ஆகாதுன்னு சொன்ன மாதிரி தான் இல்லை இந்த கேஸ் நிலுவையில் இன்னமும் அப்படியே தான் இருக்கா? இருக்கு அங்கேயே தான் இருக்குது, பத்திரமா இருக்குது. அது எப்படின்னா இவருக்கு வயசு வந்துட்டு ஒரு 80 வயசு ஆகி இவர் வந்துட்டு நாட்டுக்கு வந்துட்டு நல்லது பண்ணாருன்னு சொல்லி இவர் பேரை வந்துட்டு அடுத்த வர ஜென்ரேஷன் புக்கில் படிக்கிற மாதிரி எல்லாம் முடிச்சுட்டு போயிடுவார். அப்புறம் இந்த வழக்கு இன்னும் நிலுவையில் தான் இருக்குது, உறுதி தீர்ப்பு வரல. ஐபிசி 506 மிரட்டல் பண்ணியிருக்காருல்ல, அதுக்கு வந்து 2 வருஷம் வந்து சிறை இருக்கான், இல்லைன்னா அபராதம். என்னடா சட்டம், காசு இருந்தா இதெல்லாம் பண்ணிட்டு போயிடலாமா? ஆக்சுவலா ரெண்டுமே தானே பண்ணணும். இல்லைன்னா அல்லது அபராதம் அல்லது அபராதம். எனக்கு புரியல. இப்போ நான் யாராவது ஒருத்தனை அடிக்கிறேன், அங்கே போயிட்டு அவனுக்கு வந்துட்டு சும்மா அடிதான் வந்தது, சரியாயிட்டான்னு வச்சுக்கோ, அங்கே போனால் அபராதம் கட்டாம போதுமா? நான் காசு கட்டிட்டு உன்னை அடிக்கலாமா? மேபி இருக்கும் போல இருக்கு. காசு இருக்கிறவங்க கோவம் வந்துச்சுன்னா ரோட்ல இருக்கவங்க யாராவது அட்வொகேட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா, இதில் நாங்கள் வந்துட்டு நோட்ஸ் எடுத்து பார்த்தோம், எங்களுக்கு அப்படி இருக்குது, இதில் கிளியராக உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னடா பண்ணுறது எங்களுக்கு தெரியலங்க. சரி, கடைசியாக ஒரு இடத்துக்கு வந்துட்டேன். உயிரிழப்பு ஏற்படுத்தக்கூடிய செயலை முயற்சித்தால் அட்டம்ப்ட் ஐபிசி 308 3 ஆண்டு வரை சிறை, காயம் ஏற்பட்டிருந்தால் உயிரிழப்பு ஏற்படுத்தக்கூடிய அதாவது காயம் 7 ஆண்டு வரை சிறை மற்றும் அபராதம். இதுதான்டா மற்றும் அபராதம் போட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி எல்லாம் அல்லது உயிர் எடுத்தா மட்டும்தான், உயிர் எடுக்கிற அளவுக்கு நீங்க பண்ணா மட்டும்தான் தண்டனை மற்றும் அபராதம், காசும் கட்டணும். சரி, அடுத்து வருமா ஐபிசி 304 உயிரிழப்பு ஏற்படும் என்பது தெரிந்தும் செய்தல். இதுக்கு 10 ஆண்டு வரை தண்டனை, சிறை தண்டனை, அபராதம் அல்லது அபராதம். இது என்ன இது? அதுதான் எல்லாத்துக்கும் அப்படித்தானே இருக்கு. அதான் சொன்னாங்க 10 ஆண்டு வரை சிறை அல்லது அபராதம். என்னையா யாருக்கு இது இம்ப்ளிமெண்ட் ஆகும்? காசு கொடுக்குறவங்களுக்கு. உங்களுக்கு பிடிக்கல என்ன பண்றது? அது பணக்காரங்களுக்கு தான் பிடிக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்டிருக்காது, சென்ட்ரல் கவர்மெண்ட். அது பணக்காரங்களுக்கு தான் பிடிக்கும். எனக்கு என்னதான் இது படிக்கிறதுக்கே பிடிக்கல. இப்படி இருந்தா வரவும் போறவங்களாம் எல்லாம் கையில காசு இருக்கிறவங்களாம் என்ன வேணாலும் பண்ணுவானு. நான் வந்து வெளிநாட்டுல இருக்கேன்டா, என்னை யாராவது ஒரு கை வச்சு அடிச்சு ஒரு சின்னதாக ரத்த காயம் வந்தாலும் நான் என்ன சொல்றேனோ அதை அவன் தரணும். பிளட் மணி. எனக்கு செத்துட்டேன்னா அவன் சாவணுன்றது தான் சொன்னா அவங்கள சாவடிச்சிருவாங்க. அதுதான் சட்டம். அப்படி இருந்தாதான் ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். நீ செத்துட்ட நீங்களே எப்படி சொல்லுவீங்க? என் குடும்பத்தை சார்ந்தவங்க சொல்லுவாங்க. குடும்பத்தை சார்ந்தவங்க சொன்னா அதான் ஒரு கதை இருக்கு தெரியும்ல. இப்போ எனக்கு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கியா, கை குழந்தை. அந்த என்னை சாவ அடிச்சவன் இருக்கான்ல, அவன் ஜெயில இருப்பான். எப்போ தெரியுமா? 18 வயசு ஆகிற வரைக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி யாராவது என் குடும்பத்தை சார்ந்தவங்க, என்னோட ரத்தம் சார்ந்தவங்க யாராவது இவனை சாவடிக்கணும்னு சொல்லிட்டாங்கன்னா சாவச்சிருவாங்க. இல்ல விட்டுலாம் சொன்னா கூட, என் குழந்தை 21 வயசு ஆனதுக்கு அப்புறம் தான், 18 கூட இல்லை 21 வயசு வரைக்கும் அங்கேதான் இருப்பான். அவனை கூப்பிட்டு கேட்பாங்க, இப்போ ரிலீஸ் பண்ணவான்னு கேட்பாங்க. இப்போ இல்லை ரிலீஸ் பண்ண அர்த்தம் போட்டுன்னு சொன்னா அர்த்தம் போட்டுருவாங்க. அதுதான் ஆக்சுவல். என்ன சொல்றது எனக்கு புரியல. சரி, அதாவது இப்படி இருந்தா பின்ன அரசியல் பவரும் கையில கொடுத்துருவீங்க, மணியும் கையில கொடுத்துருவீங்க, நாடு எங்கேருந்து செழிப்பா? சீமானண்ணா திருடங்கிட்ட திருட்டு வேலை தானே பண்ணணும். நீங்க என்ன சொன்னாலும் இந்த மக்கள் என்ன திருடங்கில திருட்டு வேலை தான் பண்ணணும். நான் ஒரு திருட மாட்டேன்னு சொல்லலை. ஆனா சீமானண்ண உதயநிதியை பார்த்தாராம் மேடையில், அங்கே வந்து கல்யாணத்தில் உட்காந்து பேசினாராம். டேய், நான் என்ன கேட்குறேன், நீ லாட்ரி திருட்டு கும்பலை கூப்பிட்டு வச்சுட்டு நீங்க அரசியல் பண்ணும்போது, ஆனா இவர் மேல திருட்டு வழக்கெல்லாம் எதுவும் இல்லை, ஆனா ஜஸ்ட் அரசியல் கூட பண்ணல, அவர் கூட நின்னாலே நீ பேசுற, உனக்கெல்லாம் என்ன தகுதி இருக்கு? இன்னத்துக்கு நீ பேசுற, உனக்கெல்லாம் என்னடா தகுதி இருக்கு? எதுக்கு நீங்க பேசுறீங்க? உன் கூட இருக்கலாம் ஒழுக்கமானவனா? எனக்கெல்லாம் கோவம் வந்துச்சுன்னா கழுவி ஊற்றுவேன். நீங்க என்ன கமெண்ட்ல பேசுங்க, எதெல்லாம் பேசிட்டு போங்க. ஆனா நியாயம் இருந்ததுன்னா பேசுங்க. நியாயம் இல்லைன்னு வச்சுங்களேன், உன் குழந்தைங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு நீங்க ஆதரவு கொடுத்துட்டு வரப்ப நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இது எப்படி போகும்னு நினைக்கிறேன்னா, மோசமா இருக்குதுன்னா, இந்த உங்க அப்பா அம்மா எல்லாம் பொலிட்டிக்கல் லீடரை செலக்ட் பண்ணாங்கல்ல, அதெல்லாம் வந்து மேன்மேடு டிசாஸ்டர்னு சொல்லி கொடுப்பாங்க. இது நடக்கும் இல்லை. ஆக்சுவலாக எஜுகேஷன் வந்து சேஞ்ச் ஆகும்னு நான் நினைக்கிறேன். இவங்க ஏன்னா டிவிக்கேல மயில் சவியாதர் அவரை கொண்டு வந்திருக்காங்க கரிக்குலமுக்கு இப்போ செலக்ட் பண்ணுறதுக்கு. அவர் குழந்தைங்களுக்கு என்ன தேவையோ அது கரெக்டாக கொண்டு வருவாருன்னு நான் நம்புகிறேன். சமையல் செய்கிறாங்க தெரியுமா, குழம்பு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அப்போது உங்களுக்கு சிக்கன் பிடிக்குது, சிக்கன் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். அங்கே உப்பு அதிகமாக இருந்ததுன்னா அந்த சிக்கனை குப்பையில் தான் போடுவாங்க. இல்லை நான் சொல்லி முடிச்சிடறேன். நீங்கள் சிக்கன் போட்டாலும் சரி, இல்லை எந்த குழம்பு வச்சாலும் சரி, உப்பு அதிகமாக போட்டால் குப்பையில் தான் போகும். அதாவது நீங்கள் அரசியல் பண்ண வரீங்க, அங்கே ஸ்ட்ரக்சர் வந்துட்டு பர்ஃபெக்டாக இல்லாமல் ஏதோ ஒரு விஷயம் பர்ஃபெக்டாக இருந்தாலும் அது குப்பைக்கு தான் போகும். இந்த சிஸ்டமை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ண வேண்டியது ஸ்டூடெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ண தலைவனை. அது
தலை கரெக்டாக இருக்கணும், வால் கரெக்டாக வந்து ஒரு யூஸ் இல்லை. ஆனால் நான் எனக்கு ஒரே ஒரு விஷயத்தை நான் இங்கே பதிவு பண்ணுறேன். இந்த மாதிரி ஒருத்தவங்களை வந்துட்டு செலக்ட் பண்ணணும். அதாவது மரியம் வில்சன் மாதிரி ஜட்ஜி வந்து அவ்வளோ ஓப்பனாக சொல்கிறாங்க. அப்படியாப்பட்டவங்கள இந்த மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா சரி, மக்களே சொல்லிட்டோம், கமெண்ட்ல சொல்லிட்டோம். ஆமாம், இந்த மக்கள் கமெண்ட்ல சொல்லி பாவம் அதில் வரவங்கலாம் சொல்லுவாங்க, சார் நண்பா நம்ம ஒரு 20 லட்சம் பேர் இருக்கணும் நண்பா, அவ்வளோதான் நண்பா, அவங்க கூட சேர்ந்து நம்மளும் சாகணும் நண்பா, வேற வழி இல்லை நண்பா, அப்படிதான் பேசுகிறாங்க. சரி, நீ சொல்கிறது தான் ரைட். ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, நியூசிலாந்து போ, உங்களுக்கு டிவிக்கேல இருக்கிறவங்களுக்குலாம் காசு இருக்குது, போயிடுவீங்க, போங்க போங்க. நாங்கள் அதாவது நாட்டை நேசிக்கணும்னு நினைக்கிறவங்களாம் உட்காந்துன்னு கட்சியாக அதோ அந்த விஷ வாயு தாக்கி அந்த விஷ தண்ணியை குடிச்சு அந்த மிருகத்தோட நம்மளும் நாசமாக போனோம். பார்ப்போம், பார்க்குற மக்கள் நீங்கள் தான் சொல்லணும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ திரும்ப, நல்ல வீடியோவே வரமாட்டேங்குது, டெய்லி நல்ல வீடியோ திரும்ப சந்திப்போம் சொல்லுகிறோம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ திரும்ப சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் உதயா மற்றும் உங்கள் நரேன். பாய்.